ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். ரத்னா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இட்லி கொடுப்பாங்க. அந்த 2 இட்லிக்கு ஒரு பெரிய ஜக்கு நிறைய அவங்க வந்து சாம்பார் கொடுப்பாங்க. ஒரு இட்லிலேயே அந்த சாம்பார் காலி பண்ணிட்டோம்னா திரும்ப ஒரு ஜக்கு ஃபுல்லாக கொண்டு வந்து ஊற்றுவாங்க. மற்ற ஹோட்டல்ஸில் சின்ன சின்ன கிண்ணத்தில் தான் கொடுப்பாங்க. இந்த ஹோட்டலில் நம்ம எவ்வளோ கேட்டாலுமே கொடுத்துட்ருப்பாங்க. அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 கிளாஸ் துவரம்பருப்பு, இப்போ 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் பரங்கிக்காய் எடுத்துக்கிறேன். மஞ்சள் பூசணி சேர்த்துட்டு ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூடவே பீன்ஸு, கேரட், முருங்கைக்காய், இது கூடவே நீளமாக கட் பண்ண 2 தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் வேகட்டும். இந்த சமயத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, எண்ணெல்லாம் அதை விட வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாய் வத்தல், எதில் உளுந்து எல்லாம் எடுத்தீங்களோ அதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மல்லியில் நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி குலைவாக இருக்கணும். இப்போ காயெல்லாம் வெந்துட்டு இருக்குது. நல்லா கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்கும். இப்போ இந்த பொடியை சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வரும். தண்ணி சேர்த்துக்கிறேன். பரங்கிக்காய் சேர்த்துருக்குறோம், அதனால் நல்லாவே தண்ணி இழுக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி மல்லி இலை. ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பாருங்கள், ரத்னா கேப் சாம்பார் மாதிரியே இருக்குதுல்ல. நான் வந்து வடுமாங்காய் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அங்கே சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்தது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், பெருங்காயம். இப்போ நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளித்து வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரத்னா கேப் சாம்பார் ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சாம்பாருக்கும் இட்லிக்கும் நல்லா ஊற வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.